ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம விஜயும் நம்ம காவேரியும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னே சொல்லலாம். இப்போது நம்ம விஜய் விட்டு நம்ம வெண்ணிலா வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம விஜயும் காவேரியும் அவங்களோட லைஃப்பை ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ராகினி அதுக்கு விடமாட்டாங்க போல். ராகினி நினைக்கிறாங்க, எப்படியாவது வெண்ணிலாவை விஜய் கூட ஒன்று சேர்த்து வச்சிடணும், அந்த காவேரியை இந்த வீட்டுக்குள்ளவே நுழைய விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வெண்ணிலாவை ஏற்றியுமே விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் இந்த ராகினிக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சாங்கன்னா அவங்க ரொம்பவே ஷாக் ஆக போகிறாங்க. அதே சமயம் அந்த விஷயம் ராகினிக்கு தெரியணும். ஏன்னா அவங்க அப்படி வயிறு எறியணும், நம்ம விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறத பார்த்துட்டு அவங்க கொதிக்கணுன்னே சொல்லணும். அவங்க முன்னாடி, அதாவது ராகினி முகத்தில் கரியை பூசிட்டு நம்ம விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இங்கே நம்ம விஜய் காவேரி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு காவேரி, நீ எதுவும் சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்க, உனக்கு பிடிச்ச தான் நான் எல்லாத்தையுமே சமைச்சு கொடுக்குறேன், நீ வயிறார சாப்பிடு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கையாலேயே சமைச்சு கொடுக்குறாங்க. நம்ம காவேரியுமே நல்லா சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரியை விஜய் தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வைக்கிறாங்க. விஜய், நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது, என் கூடவே இருங்க விஜய் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, உன்னை விட்டு நான் எங்கே போக போகிறேன், நான் எப்போவும் உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் நம்ம விஜய் யோசிக்கிறாங்க, இந்த விஷயத்த அத்தைக்கிட்ட சொல்லிடணும், காவேரியை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கு நம்ம சாரதாவுமே வராங்க. நம்ம விஜய் காவேரியை கூட்டிகிட்டு வராங்க. இங்கே காவேரியும் விஜயும் ஒன்றா பார்த்த சாரதா பயங்கர ஷாக்காக வராங்க. உடனே நம்ம விஜய் மொத்த விஷயத்தையுமே சொல்கிறாங்க. காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தையுமே சொல்கிறாங்க. சாரதா பயங்கர சந்தோஷப்படுறாங்க. உடனே நம்ம சாரதாவோட கையை பிடிச்சிக்கிட்டு, அத்தை நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, காவேரியை பத்திரமா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. இனி என்ன